சண்டே மார்னிங். ஸோ மார்னிங் கடைக்கு வந்த உடனே ஸ்டிச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கடை வந்து ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு. ஸோ அத வந்து கிளீன் பண்ண உடனே, சிசர் வந்து இது பண்ணி குடுப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு தெரியாது என்ன சொல்றதுன்னு. ஸோ அத வந்து பண்ணி குடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னோட சிசர் வந்து ஒரே ஒரு தடவ தான் கீழ வந்து போட்டிருந்தேன். ஸோ அது கட் பண்ணவே இல்ல. எப்படியோ அவங்க வந்ததுனால எனக்கு நல்லா தான் போச்சு. டைலரிங் ஒர்க்ல இது இல்லன்னா வேலையே நடக்காது அப்படின்றது என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ஒரே ஒரு கஸ்டமர். அவங்க கஸ்டமர் அப்படின்னு சொல்றத விட எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அக்கா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாவும் இருப்பாங்க. மேரேஜ் ஆன புதுசுல வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுத்தேன். ஸோ அதையே வந்து அளவ எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு எனக்கு. கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மிஷின்ல வந்து ஒரே ஒரு ஸ்லீவ் தான் வந்து அட்டாச் பண்ணேன். அதுக்குள்ள வந்து மிஷின்ல நூல் வந்து கட் ஆயிடுச்சு. நூல் வந்து சிக்கிக்கிச்சு. ஸோ என்னன்னா, புது மிஷின் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணவே முடியல. ஒரு ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு தான் இருந்தோம். எத்தனையோ பேர வந்து ரிமூவ் பண்ண சொன்னோம். பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அத வந்து எல் ஷேப்ல மாத்தி, அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணி குடுத்துட்டாரு ஒரு வழியா. ஸோ அத வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து மதர்ஸ் டே இல்லையா? சண்டே. ஸோ அதனால அம்மாவுக்கு சர்ப்ரைஸா கேக் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்து 4 பேருமே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அம்மா சொன்ன ஒரே ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்களும் அம்மா தானே, உங்களுக்கும் மதர்ஸ் டே தான் இன்னைக்கு" அப்படின்னு சொன்னாங்க. அதான் நாங்க 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா இருந்தாலும், உங்களுக்கு இப்ப கூட நாங்க குழந்தைங்க தான் அப்படின்னு வந்து ஒரே ஒரு பதில சொல்லி முடிச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கல்யாண ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்க்கு வந்து குடுக்கணும் அப்படின்றதுனால கட் பண்ணி முடிச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.